கேரளாவில் 3 ஏடிஎம்களில் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு விவரம். அதாவது திருச்சூர் மாவட்டத்தினுடைய நகர்பகுதியை சுற்றி தான் இந்த கொள்ளை சம்பவமானது இன்னைக்கு நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 ஏடிஎம் மையங்கள்ல முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் இன்று அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை, அதாவது சுமார் ஒரு மணி நேர இடைவெளியில தான் இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். கேஸ் வெல்டிங் கட்டிங் மூலமாக இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். 3 ஏடிஎம் எந்திரங்களிலும் இருந்து சுமார் 65 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசாரினுடைய முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 ஏடிஎம் மையங்களுமே பாத்தீங்கன்னா நகரினுடைய முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம் மையங்களாகும். இந்த சம்பவம், அதாவது இந்த கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் இன்று அதிகாலை நடந்தது காவல்துறையினருக்கு தெரிய வந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில இங்க பாத்தீங்கன்னா இந்த கொள்ளையர்கள் சென்ற ஒரு வெள்ளை நிற காரினுடைய சிசிடிவி காட்சிகளை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையிலையும் இந்த கொள்ளையர்கள் தமிழகத்திற்கோ அல்லது கேரளாவினுடைய மற்ற பகுதிகளுக்கோ தப்பி செல்லாத வகையில தற்போது போலீசார் முழுமையான ஒரு சோதனையை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.